காய்ஸ் உயிரோட மீன் காய்ஸ். நம்மளாம் அவனை தொட கூட முடியாது சார். அவன் பேர் என்ன சொன்ன? எம்சி. இன்னைக்கு நம்ம லாக்ஸ்ல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா மீன், உயிரோட மீன், அதாவது ஏரியில போய் ஃப்ரெஷ்ஷா பிடிச்சிட்டு வந்த மீனை நம்ம இன்னைக்கு குழம்பு வைக்க போறோம். ஸோ அதுதான் லாக், நீங்க நம்ப மாட்டீங்க. ஸோ உயிரோட பிடிச்சிட்டு வந்திருக்கோம் பாருங்க. இன்னையா ஷூட் முடிச்சுட்டு அப்படியே இப்பதான் வந்தோடனே சரி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா கண்டென்ட் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரே காரணத்தினால தான் இந்த மாதிரி ஃபீவர் விடல. ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ நீங்க புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ள போலாம் வாங்க. गाइस லைட் கூட இல்ல गाइस, நாங்க லைட் யூஸ் பண்றோம். லைட்டை பாருங்க. ஸோ போக போக அப்டேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ எதுவுமே வாங்கல. ஸோ மைக்கு கூட வாங்கல இன்னும். ஸோ உங்களுடைய சப்போர்ட்டை பார்த்துட்டு நாங்கள் அடுத்தடுத்து மைக்கு எல்லாமே அப்டேட் பண்ணலான்னு இருக்கோம். நீங்கள் இந்த மாதிரி மீனை ஃப்ரெஷ்ஷாக வாங்குறதா இருந்தால் அங்கேயே வாங்கி கடையில் கொடுத்து க்ளீன் பண்ணிக்கோங்க. நாங்கள் சும்மா வீடியோக்காக வாங்குவோம். இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நம்ம இப்போ புளி கரைச்சாச்சு மசாலாவுக்கு, அதை எடுத்து வடிகட்டுங்களா. வடிகிட்ட ஃபில்டர்லாம் இல்லை, கைதான். காய்ஸ் நாங்கள் இப்போ வீட்டில் அரைச்சிட்டு வந்த மசாலா யூஸ் பண்ணுறோம். நீங்கள் ஆச்சிலேயோ சத்திலேயோ யூஸ் பண்ணுங்கள், டேஸ்ட்டாக வரும் குழம்பு. புளியிலேயே போட்டுருங்க மசாலாவை. புளியிலேயே நம்ம கரைச்சி வச்ச புளியிலேயே சேர்த்துக்கலாம் மசாலா. தெரியுமா? இப்போ அதே தான் மிளகா பொடி. நாங்கள் அரைச்சி வந்த வீட்டில் அரைச்சி வந்த மசாலா தான். தக்காளி நம்ம ஊர் ஸ்டைலில் செய்கிறோம். தக்காளியை மசாலாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணதுக்கு மீனுக்கும் ஒரு 4 பச்சை மிளகா போட்டால் போதும் நம்ம பண்ணுற குழம்பு. நேற்று வச்சு ஆயில் அப்படியே ஊற்றிக்கோங்க. ஸோ அது இல்லை, நீங்கள் புதுசாக கூட ஆயில் வாங்கி ஊற்றிக்கோங்க. ஸோ அது நல்லா இருந்துச்சு, சரி அப்படியே ஊற்றிக்கலாங்க. பாருங்க, தேங்காய் பால் இதுதான் முக்கியம் மீன் குழம்புக்கு. வெந்தயம், சீரகம் போட்டுக்கோ. நல்லா பொண்ணு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி உள்ள கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அன்டைம் ஆயிடுச்சுனால எங்களால் கருவேப்பிலை போக முடியும். இந்த அளவு வந்ததுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுக்கலாம். தரமான வெங்காயம் 1 கிலோ 5 ரூபா. 1 கிலோ 5 ரூபாயா? நீங்க தக்காளி வந்து வெங்காயத்தை வதக்கினதுக்கு அப்புறம் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மசாலாலையும் போட்டு வச்சுக்கலாம். செஞ்சு முடிப்ப. டைம் என்னாச்சு ப்ரோ? கார்பனியே டைம். ஐயோ மணி 10 ஆக போகுது ப்ரோ, 9:30. நம்ம இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். எப்பவுமே தேவையான அளவு சொல்றீங்க, அந்த அளவு தெரிஞ்சாதானே நாங்க செய்யறது. நம்ம மசாலா மிக்ஸ் பண்றது, நம்ம வச்சிருக்க மீன் அளவு எல்லாம் தெரிஞ்சாலே நமக்கு உப்பு அளவு தெரிஞ்சிடும். ஓகே போட்டுக்கலாம். அப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைனா கூட உப்பு போட்டுக்கலாம். ஓகே. நம்ம கரைச்சி வச்ச வீட்டு மசாலா ஊற்றிக்கலாம். அதே இதில் தண்ணி ஊற்றிடுங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா கொதிச்சு இப்படி எண்ணெய் பிரியிற டயத்தில் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அதை ஊற்றி வைக்கலாம். ஊற்றிடு. தேங்காய் இது முக்கியம் மீன் குழம்புக்கு. கைஸ் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. ஸோ எப்பவுமே மீன் மட்டும் நான் தான் போடுவேன். மாஸ்டர் அவராக இருந்தாலும் இந்த வேலையெல்லாம் நான் தான் பார்ப்பேன். ஸோ மீன் சைஸை பார்த்துக்கோம். ஏன்னா வெட்டி வீணா போனோம் என்னத்த சொல்லுவாங்க வந்து. இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அப்புறமா சொல்கிறேன், யோசிச்சு எப்படி ஆஃப் பண்ணுறதா? மனக்குது, அப்படியே மனம் தூக்குது மீன் போடுறதுக்கு முன்னாடியே. போய் சொல்லாத, மீன் இப்போ தான் போகிறோம், அதுக்குள்ள அப்புறம் மணக்குதுதா. அண்ணா உன் கைப்பட்டாலே மணக்குன்றீங்களா? என் கைப்பட்டாலும் காய்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. ஸோ மாஸ்டர்லாம் குழம்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பான். ஸோ எப்படின்னு போய் பார்க்கலாங்க. என்ன மேஜிக்லாம் போட்டுருக்கீங்க ப்ரோ? ரெடி ஆச்சா? ரெடி ஆச்சு ப்ரோ, தரமாக இருக்கு ப்ரோ.
என்ன பண்ணி வச்சிருக்க? இன்னும் அடிக்க வர்றேன், நானே பயந்துட்டேன். ஸ்மெல்லு தூக்குது ஆளை. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. போய் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவேன் கன்ஃபார்மா. என்னால எக்ஸ்பெக்ட் தாங்க முடியல. என்னது தாங்க முடியல? நம்ம கரண்ட்ல ஊத்திக்கிறத விட இந்த மாதிரி உள்ளங்கையில வச்சு கை கழுவாம சீ நக்கடா சொக்கண்டா. நைட்டு 11 மணி. மீன் எடுக்க முடியாது, கஷ்டப்படுவோம், என்ன உடஞ்சிடும். இந்த மாதிரி ஒரு திறமையான ஆளுனால மட்டும்தான் எனக்கு முடியும். பெரிய மீன் ஃபர்ஸ்ட் நான் கண்டுபிடிப்பு. இங்க பாருங்க, இவங்க எல்லாம் நல்ல மீனா எடுத்து வச்சிருக்காங்க. எனக்கு மட்டும் இந்த ஒண்ணும் போகாது வித்து போன மீனா எடுத்து கொடுத்து வச்சிருக்காங்க. என்னையா இதெல்லாம் ஒரு நியாயம் இல்லையா? ஒரு சின்ன பையன் எப்படியா ஏமாத்துறது? வரமாட்டேங்கிறாதுல வரமாட்டேங்குது. இவ்வளவு மீன் மிதக்குதுங்க. ஆனா இங்க வச்சிருக்கிறது பாருங்களேன், எனக்கு மண்டை தனியா இங்க பாருங்க எல்லாம் தனி. ஸோ கைஸ், சோழர்கள் வந்த இடத்த கண்டுபிடிச்சாச்சு. தட்டில் போட்டு வச்சாச்சு. தமிழின் கடியில் நேரம் ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தோம். சாப்பிட்டு பார்த்துலாம் அப்படி குழம்பு பற்றி அருமையாக இருக்குது. வச்சிருக்கேன்னு சொல்லல, உண்மையிலே சூப்பராக இருக்குது. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி எல்லாம் நோட் பண்ணி போய் நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.